ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 26வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் முடியும் போது ஹுவாஷி தேர்ட் பிரின்ஸ் கிட்ட போயிட்டு இந்த அளவுல ஒரு குட்டி ஜேடு கல்ல ஷென் எடுத்துட்டு போயிருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல யாருக்கும் தெரியாம ஹுவாஷி மறுபடியும் தேர்ட் பிரின்ஸோட ரூம்குள்ள வரா. இந்த அளவுக்கு ஜேடு கல் அவர் எடுத்தாருன்னு சொன்னதுமே இங்க தேர்ட் பிரின்ஸ் முகமே மாறுச்சு. அது எதனாலயா இருக்கும்? ஒருவேளை இங்க எங்கேயாவது இருக்குதான்னு பாக்கலாம், ஒருவேளை இவருக்கும் அந்த கல்லுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோன்னு யாருக்கும் தெரியாம ரகசியமா வரா உள்ள தேர்ட் பிரின்ஸ். தேர்ட் பிரின்ஸ் தான் லாஸ்ட் எபிசோட் முடியும் போதே அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போயிட்டு பிரேஸ்லெட்டை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தானே. அதனால ஹுவாஷி உள்ள போயிட்டு தேட ஆரம்பிக்கிறா. இவ தேடிக்கிட்டே இருக்கும் போது அங்க அந்த பெரிய ஜேடோட மீதி பார்ட் இருக்கு. ஒரு குட்டி பார்ட் மட்டும் தானே நம்ம ஷென் எடுத்திருந்தான், மீதி ஒட்டு மொத்தமா இருக்கு. அதை பாக்குறா. இவதான் ஒரு தடவை பார்த்தா முழுக்க மனப்பாடம் பண்ணிருவாளே, யாரோ வர மாதிரி இருக்கு. ஹுவாஷி வேகமா ரூம்குள்ளேயே ஓரமா ஒளிஞ்சுக்கிறா. அசிஸ்டன்ட் பையன் உள்ள வந்துடுறான். யாராவது இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டே. அப்போ எங்க சீக்ரெட் ரூம்குள்ள இருந்து தேர்ட் பிரின்ஸ் வெளியே வந்துட்டு, யாரும் இல்ல, நான் தான் உள்ள இருந்தேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க, யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் வந்தேன், வேலைக்காரன் மன்னிப்பு கேட்கிறான். போதும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்புன்னு தேர்ட் பிரின்ஸ் மறுபடியும் உள்ள போயிடுறான். ஹுவாஷி பாக்குறா. நேரா மறுபடியும் அவளோட ரூம்க்கு ஓடி வந்துடுறா. அந்த கல்லுல என்னெல்லாம் பார்த்தாலோ அது அப்படியே வரைய ஆரம்பிக்கிறா. இது என்னவா இருக்கும் இந்த டிசைன்? ஒன்னும் புரியல, வரைவோம், இதை நம்ம ஷென்னு கிட்ட கொடுக்கணும். ஆனா ஷென்னு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கொடுக்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது, அது தெரியாம எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷென்னுக்கு நம்ம மனசு மாறினது தெரியக்கூடாது அப்படின்னு. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நம்ம ஷென்னு வெளியே வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் வரான். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா அப்போ ஷென்னும் நம்ம அசிஸ்டன்ட்டும் இருக்கும்போது அங்க வர வேலைக்கார பொண்ணு ஒரு ஈட்டியில துணியை கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இவ எதை போட்டான்னு லூ ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த ஜேடு கல்லோட டிசைன் இருக்கு. ஷென் அதை எடுத்து குறுன்னு பாத்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹுவாஷி மேடம் போட சொல்லிட்டு தெரியாம இருக்கணும்ங்கிறதுக்காக வேலைக்கார பொண்ணு கிட்ட கொடுக்க சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு லூ கரெக்டா கேட்க ஷென் அமைதியா இருக்கான். அங்க சீயி ஓடி வரா. ஆனா இப்படி உட்காந்தே இருந்தா எப்படி நம்ம போய் காப்பாத்த போறோம்? வா, நான் ஃபோர்த் பிரின்ஸை காப்பாத்தலாம் அப்படின்னு அவங்க இருந்து கிளம்பிட்டு அந்த துணியை கையில எடுத்துடுறா. இது என்னது? ஆனா இங்க பாரு, இது பெயிண்டிங் மாதிரி இருக்கு, ஆனா இதுல இப்படி திருப்பி பாரு, இதுல ஏதோ எழுதி இருக்கு அப்படின்னு சொல்ல ஷென்னு பாக்குறான். அதை பார்த்ததுமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு நான் ராஜாவை பாக்குறதுக்கு இப்பயே போகணும்னு கிளம்புறான். ராஜாட்ட நான் உங்களை ஒரு நிமிஷம் பாக்கணும் அப்படின்னு சொல்ல, ராஜா இந்த விஷயத்துல நீ தலையிடாத, ஃபோர்த் பிரின்ஸுக்கு தப்பு பண்ணிருக்கான், தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு கத்துறாரு. உடனே நீங்க என்ன கேள்வியை வந்துட்டு டிசைட் பண்ணிருக்கீங்க? ராஜா மட்டும்தான் கேள்வியை செலக்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு, இந்த கேள்வி தானே அப்படின்னு அது கரெக்டா அந்த கல்லுல இருந்த கொஸ்டினை கேட்க ஆரம்பிக்க, நான் செலக்ட் பண்ண கொஸ்டின் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராஜா கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க அப்படின்னு ராஜா கதவை திறந்ததும் துணியை தூக்கி போடுறான். நான் தேடி போகும்போது இந்த கல்லு செகண்ட் பிரின்ஸ் கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்ல, இது கண்டிப்பா செகண்ட் பிரின்ஸ் பண்ணிருக்க மாட்டான், அவன் பண்ண வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கத்த ஆரம்பிக்கிறாரு. செகண்ட் பிரின்ஸ் ஃபோர்த் பிரின்ஸ் மட்டும் தான் அந்த ரூம்ல இருந்திருக்காங்க, செகண்ட் பிரின்ஸ் இந்த வேலையை பண்ணலனா ஃபோர்த் பிரின்ஸ் இதை பண்ணிருக்காருன்னு சொல்றீங்களா? இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு நமக்கே தெரியும், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சமாவது அத்தாரிட்டி கொடுங்க, நான் அந்த கேஸை பத்தி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஷென் மறுபடியும் திரும்ப வந்துடுறான். அவன் கிட்ட லூ கேட்டுட்டு இருக்கான், நீங்க வந்து ஹுவாஷி மேடமை பார்க்கும்போது என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு. அவ தேர்ட் பிரின்ஸோட வீட்டுல இருக்கா, அங்க இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றது அவ உயிருக்கே ஆபத்தா முடியும், இந்த கேஸ்ல அவ தலையிடக்கூடாது, அதை போய் நான் சொல்லணும், போய் வேலைக்கார பொண்ணை பாக்கலாமா அப்படின்னு ஷென்னு கிளம்புறான். வேலைக்கார பொண்ணை பாக்குறதுக்கு லூ வந்துட்டு அவளுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வரான். ஷென் உள்ள வந்துடுறான். வேலைக்கார பொண்ணு போனா போதுன்னு ஒரு வணக்கத்தை போடுறா. ஷென் உடனே பார்த்துட்டு, எனக்கு கண்டா உனக்கு எப்போதுமே அவ்வளவு நல்ல எண்ணம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹுவாஷி அங்க இருக்கா, எதிரியோட கூடாரத்துல இருக்கா, அங்க இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றது அவ உயிருக்கே ஆபத்தா கூட ஆகலாம், அதனால அவ எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாது, சோ நீ கொஞ்சம் பார்த்து அவகிட்ட இதுல தலையிட வேண்டான்னு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிடுறா. அவ அங்கிருந்து நேரா கிளம்பிடுறா. ஹுவாஷியோட அந்த பழைய வீட்லயே ஷென்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹுவாஷி வேலைக்கார பொண்ணு பார்த்து, இங்க எதுக்குடி வந்த? நீ ஒரு தடவை வந்து உயிர் தப்பிச்சது பத்தாதா உனக்கு? இப்ப மட்டும் நீ இந்த தேர்ட் பிரின்ஸ் கண்ணில் பட்டனா கண்டிப்பா உயிர் தப்பிக்க முடியாது, வராதன்னு சொல்ல, இல்ல நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஷென்னை பத்தி என்னைக்குமே நான் நல்லபடியா நினைச்சது இல்ல, ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு தோணுது, அவர் ரொம்ப நல்லவர், உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு, நீங்களும் அவரும் ஏன் ஒன்னா சமாதானமா போக கூடாதுன்னு கேட்க, இங்க பாரு எனக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வந்துருச்சுன்னு ஹுவாஷி சொல்றா. இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம், ஷென்னுக்கு முன்னாடி என்னை பத்தி எதுவும் தெரியாது, ஆனா இப்போ நான் பக்கத்து நாட்டோட ஸ்பைன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும், அவரு இந்த நாட்டுக்காக வேலை பாக்குறாரு, நான் எதிரி நாட்டுக்கு வேலை பாக்குறேன், நாங்க ரெண்டு பேரும் வேற வேற மாஸ்டருக்கு வேலை பாக்குறோங்கிறதால ஒன்னா உருப்படியா ஒரே மாதிரி நம்பிக்கையோட காதலோட வாழ முடியாது, நான் சொல்றது புரியுதா அப்படின்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க ஷென் அமைதியா சீக்கிரமா வேலைக்கார பொண்ணு திரும்ப வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹுவாஷிட்ட, நான் வந்து உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு, உங்களை காப்பாத்துறதுனா எப்ப
எப்ப வேணா ஓடி வருவேன்னு சொல்ல, உனக்கு உடம்பு சரியா போகணும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். நீ வந்து நான் மறுபடியும் நம்ம நாட்டுக்கு போயிடுன்னு சொல்ல, என்ன துரத்த பாக்குறீங்களா அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. சின்ன வயசுல உன முதல்ல என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பவே நான் உன தங்கச்சியா நினைச்சிட்டேன். நான் ஏன் உன துரத்த போறேன் அப்படின்னு வாஷி பிளாஷ்பேக்கு போயிடுறா. இந்த வேலைக்கார பொண்ணு குட்டியா இருக்கும் போதே வாஷியோட வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க மாஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. உன்னையும் உன் தம்பியையும் பாத்துக்கிறதுக்கு நம்பிக்கையான ஆள் வேணும். இந்த பொண்ணு இருக்கால நல்லா எல்லா கலைகளும் தெரிஞ்ச பொண்ணு. கராத்தே பழகுறா, பழகிட்டு இருக்கா, இன்னும் வந்து நல்லா கத்துக்குவா. அதனால இவளை எப்பவுமே உன் கூட வச்சுக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்பையில இருந்தே ஒரே குடும்பம் மாதிரிதான் இருக்காங்க. எனக்கு இருக்கிற ஒரே குடும்பம் நீங்க மட்டும் தான் வேலைக்கார பொண்ணு அழுதுட்டு இருக்கா. அதனாலதான் சொல்றேன், இங்க இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நான் என் தம்பியை பார்க்க வருவேன். நீ அங்க போயிரு. தம்பியும் நீயும் ஒன்னா இருந்தீங்கன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு வாஷி சொல்ல, உங்க தம்பியை கண்டுபிடிக்கணுமா? அவர் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். அவரை போய் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமா திரும்பி வந்துருங்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. வாஷி அவ உயிருக்கு ஆபத்து இருக்கதாலதான் இங்க இருந்து வேலைக்கார பொண்ணு பத்திரமா அனுப்பி வைக்கிறா. அவ திரும்பி பார்த்து அழுதுட்டே அங்க இருந்து கிளம்ப ஷென்னும் லூவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலைக்கார பொண்ணை பார்த்ததும் லூ, நீ அழுதுட்டு இருந்தியா அப்படின்னு கேக்குறான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு ஷென்னை பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம அவங்க எனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. என் குடும்பத்தை பாக்கிறதுக்காக நான் என் நாட்டுக்கு கிளம்ப போறேன். தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் அப்படின்னு மறுபடியும் ரூம்குள்ள போயிடுறா. ஷென்னு பாக்குறான். அவ மேல உனக்கு பிரியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ போறதுன்னா போலாம், உன்னை தடுத்து நிறுத்த மாட்டேன்னு சொல்ல, இல்ல பாஸ் நான்லாம் போல, அந்த அளவுக்குலாம் ஒன்னும் நான் ஃபீலிங்ஸ் எல்லாம் வளர்த்துக்கல அப்படின்னு லூ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப போறதும் நல்லதுதான். அவ உயிருக்காவது உத்தரவாதம் கிடைக்கும். அதனாலதான் இவ அமுச்சு வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு கண்டுபிடிச்சிடுறான். இங்க வாஷி அடுத்த நாள் மறுபடியும் தேர்ட் பிரின்ஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்க, மறுபடியும் இந்த ஷென் இருப்பான். அவன் இப்ப என்ன பண்றான்னு போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸ் அனுப்பி வைக்கிறான். அங்க இருந்து கிளம்பும் போதே வாஷிக்கு வலி வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இன்னும் ஒரு மாசம் ஓடி போயிடுது, மறுபடியும் மருந்து சாப்பிடுற நாள் வருது. ஆனா வேணும்னே தெரிஞ்சு நம்ம தேர்ட் பிரின்ஸ் அனுப்பி வச்சுட்டு நீ வழியில துடிக்கிறத ஷென் எப்படி பாத்துட்டு பொறுத்துட்டு இருக்கான் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஷென் இருக்கிற இடத்துக்கு நேரா வாஷி வந்துடுறா. ஷென் திரும்பி பாக்குறான். என்ன மேடம் இங்க வந்திருக்கீங்க, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க? இந்த இடத்துல தலையிடாத, வேலையில தலையிடாதுன்னு சொன்னா புரியாதா அப்படின்னு கேட்க, நீங்க விசாரிக்க போறீங்கன்னு தெரியும், நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு செகண்ட் பிரின்ஸ் எந்த ஹோட்டல் லாட்ஜ்ல இறந்து கிடந்தானோ அங்க இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு செகண்ட் பிரின்ஸ் வந்து அன்னைக்கு ஃபோர்த் பிரின்ஸ் வந்து பார்த்தான். அதுக்கப்புறமா வேற யாரும் வந்து பாத்திருக்காங்க. இந்த ரெக்கார்டு இதுல இருந்து அழிக்கப்பட்டிருக்கு. யாருதுன்னு உண்மையை சொல்ல போறீங்களா இல்ல உங்க குடும்பத்தை புடிச்சு போடவான்னு ஷென்னும் வாஷியும் விசாரிக்க ஆரம்பிக்க, அங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாம் அங்க இருக்கிற வேலை பாக்குறவங்க அந்த மெங்குவா இருக்கான்ல, அதான் மெங்கோட ஃபேமிலியில இருக்க பையன், அந்த பையன் தான் வந்தது அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க. ஷென்னும் வாஷியும் அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாக்கும்போது அதுக்குள்ள இந்த மெங்குவா வீட்டை விட்டு காலி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கிளம்பி ஓட ட்ரை பண்றான். ஆனா மெங்க அங்க வந்துடுறா. என்ன கிளம்பி ஓட ட்ரை பண்றியா, என் கையில யார் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு மெங்குவாவோட அம்மாவையும் அப்பாவையும் கத்தி முனையில வச்சு கூட்டு வர சொல்றா. மெங்கு கால்ல போய் மெங்குவா விழுந்துடுறான். இங்க பாரு, நான் செகண்ட் பிரின்ஸ ஒன்னும் பண்ணல, அவர் வேகமா தள்ளி தான் விட்டேன், அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு மெங்குவா சொல்றான். இப்ப நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஃபோர்த் பிரின்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்து இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் விக்கிறான்ல, அதனால அவனை பாக்குறதுக்கு செகண்ட் பிரின்ஸ பாக்குறதுக்கு மெங்குவா வந்திருக்கான். ஆனா ஏற்கனவே மெங்கு குடும்பத்துக்கும் இந்த செகண்ட் பிரின்ஸ் குடும்பத்துக்கும் வர ஆகவே ஆகாது. அவன் காசை கொண்டு வந்து கொடுத்து கூட, ஏண்டா ஃபோர்த் பிரின்ஸ் இப்ப வந்தான், அதுக்கடுத்து நீ இப்ப வர, என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு செகண்ட் பிரின்ஸ் சொல்லிடுறான். அந்த ஜேடு கல்லுல கொஸ்டின் இருக்குன்னு தெரியும், கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு மெங்குவா சண்டை போட ஆரம்பிக்க, என்னடா பண்ண முடியும் உன்னால செகண்ட் பிரின்ஸ் இவனை தள்ள ஆரம்பிக்கிறான். மெங்குவா பதிலுக்கு இவனை பிடிச்சு தள்ள பக்கத்துல இருக்கிற டேபிள்ல விழுந்து இந்த செகண்ட் பிரின்ஸ் அங்கேயே இறந்து போயிருக்கான். மெங்குவா பதறிட்டு பக்கத்துல இந்த ஜேடு கல்லுல இந்த பெரிய பீஸை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வேகமா ஓடி போயிருக்கான். இதுதான் நடந்துச்சு, நான் கொலை பண்ணல, தள்ளி தான் விட்டேன் அப்படின்னு மெங்குவா சொல்லிக்கிட்டு இருக்க. மெங்கு அமைதியா பாக்குறா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே தோக்கடிக்கிறது, எங்க எல்லாரையும் உன் கூட சேர்த்து கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, எங்க அம்மா அப்பா உன் கையில இருக்காங்க, நான் அவங்கள மீறி ஒண்ணும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் அவங்கள காப்பாத்து, என்ன வேணா என் மேல எல்லா பழியையும் போட்டுக்கோ, ஆனா அவங்கள மட்டும் விட்டுரு ப்ளீஸ், அவங்கள நல்லா பாத்துக்கோ அப்படின்னு மெங்குவா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். மெங்கு பாக்குறா. நேரா அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ஷென்னு வாஷி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஷென்னு வாஷி கிட்ட கேட்டுட்டு இருக்கான், உனக்கு லோட்டஸ் ஷேப் எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஜன்னல்ல இருந்து யாரும் குதிச்சு போனாங்க, அவங்க கால் தடம் ஷூ தடம் ஜன்னல்ல பட்டிருந்தது, அது லோட்டஸ் ஷேப்ல இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வாஷிக்கு வலி பயங்கரமா அதிகமாக ஆரம்பிச்சிருது. வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறா. ஷென்னு கைய பாக்குறான். அந்த ஸ்ட்ராங் மார்க் இருக்கு. இவ சாகுற நிலைமை வந்துருச்சு, இன்னைக்கு மாத்திரை சாப்பிடலன்னா இறந்து போயிருவா அப்படின்னு ஷென்னுக்கு தெரியுது. இங்க தேர்ட் பிரின்ஸ் கிட்ட மெங்குவா வந்துடுறா. இவ்வளவு ஒரு ஆபத்தான நிலைமையில வந்துருச்சு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, சரி ஓகே, அப்ப என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு, அந்த மாத்து மருந்து என்கிட்ட இருக்கு, அதை கொண்டு போயிட்டு நீ அவனை மிரட்டி பாக்கலாம், உன் குடும்பத்தை ஷென்னு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு அது ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். மெங்கு பாத்துட்டு இருக்கா. ஆமா, இல்லனா ஷென்னு கையில கிடைச்சா மெங்கு குடும்பத்தை எப்படி அழிக்கிறதுன்னு அவன் குறியா இருக்காங்கிறது மெங்குக்கும் தெரியும். இந்த கேஸ் மட்டும் கோர்ட்டுக்கு போன
போனுச்சுன்னா நம்ம ஷென்னு வச்சு செஞ்சிருவான் அப்படிங்கிறது மெங்குக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அதுக்குள்ள ஹுவாஷிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போக ஷென்னு கூப்பிட்டு அவளை படுக்க வச்சுட்டு சீக்கிரமா போய் மருந்து தேடுங்க, டாக்டரை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்ல உங்களை பாக்குறதுக்கு மெங்கு வந்திருக்கா அப்படின்னு தகவல் வருது. ஷென்னு வெளியே போறான். உள்ள இருக்கவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்கிட்ட 3 மாத்திரை இருக்கு. இந்த மாத்திரை வச்சு 3 மாசம் அவளால நல்லபடியா வாழ முடியும். அதுக்குள்ள நீங்க மருந்து கண்டுபிடிக்கிறதா இருந்தா. ஆனா இந்த கேஸ்ல இருந்து இந்த மெங்குவா இருக்கானே அவனை மட்டும் மாட்டி விட்டுட்டு எங்க மத்த எல்லாரையுமே வெளியே கொண்டு வந்துடணும். என் குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்ல இது ஒரிஜினல் மருந்து நான் எப்படி நம்புறது, ஒண்ணு கூட அப்படின்னு போயிட்டு ஷென்னு ஹுவாஷி வாயில போடுறான். அது போட்டதுமே அவளுக்கு சரியா போயிருது. ஷென்னு பாக்குறான் ஒரிஜினல் மருந்து தான் அப்படின்னு திரும்ப வந்துட்டு சரி ஓகே உன் குடும்பத்தையே விட்டுடுறேன், ஆனா எனக்கு இந்த மருந்து பத்தாது, அவளை முழுசா குணப்படுத்துற மருந்து வேணும்னு சொல்ல அது என்கிட்ட இல்ல, இந்த 2 மாத்திரை தான் இருக்கு, இது வேணுமா இல்ல அடுத்த மாசம் ஹுவாஷி சாகுறத நீங்க பாக்க போறீங்களா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு மெங்கு சொல்ல ஷென்னு பாக்குறான். சரி ஓகே நாளைக்கு மெங்குவா உயிரோட கோர்ட்டுக்கு வரணும், அப்படி அவன் வந்துட்டான் அப்படின்னா உன் குடும்பத்தை நான் சும்மா விட்டுடுறேன், அந்த 2 மாத்திரையும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல ஹுவாஷி இத காதுல வாங்கிக்கிறா. மெங்கு குடும்பத்தை எப்படி பழி வாங்குறதுன்னு தான் ஷென்னு சுத்திக்கிட்டு இருக்காரு இத்தனை வருஷமா, நம்மளால விட்டுட்டாரே அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஷென்னு உள்ள வரான். இதுல இன்னும் 2 டேப்லெட் இருக்கு, நீ மனசு கஷ்டப்படாத, டாக்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா உனக்கு மாத்து மருந்த கண்டுபிடிச்சிருவாங்க, 2 மாசத்துக்கு நீ நிம்மதியா இருக்கலாம்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல நான் தேர்ட் பிரின்ஸ் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஹுவாஷி அங்க இருந்து கிளம்புறா. ஷென் வருத்தப்பட்டு அவளை பார்த்துட்டே நிக்கிறான். அப்போ அவ ஷூவை பாக்குறான். அவ ஷூ அச்சுலயும் அதே தாமரை சின்னம் இருக்கு. அது எப்படி ஒருவேளை தேர்ட் பிரின்ஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே இந்த தாமரை அச்சு ஷூ தான் போட்டிருப்பாங்களோ, என்னவா இருக்கும் அப்படின்னு ஷென் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.